எந்திரி, டைம் ஆச்சு. குட் மார்னிங். ஹாய் காய்ஸ், இன்னைக்கு வந்துட்டு நானும் அப்பாவும் மட்டும்தான் வீட்டில் இருக்கோம். ஏன்னா அம்மா வந்துட்டு காலையிலே ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிட்டாங்க. ஸோ நாங்கள் 2 பேரும் சண்டே வந்துட்டு அம்மா இல்லாமல் நாங்கள் என்னென்னலாம் வீட்டில் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். வாங்க. நான் ஃபஸ்ட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் ஒரு கொய்யா சாப்பிட்டுட்டு வடை ஆர்டர் பண்ணியிருக்காரு அப்பா. அதனால நான் அதையும் சாப்பிட்டுட்டு வரேன். இப்போ எங்கேருந்து வாங்கினீங்க வடை? இப்போ எங்கேப்பா வாங்கினீங்க வடை? சூப்பராக இருக்கு. இப்போ நான் வந்துட்டு வடை சாப்பிட்டுட்டு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல, யோசிக்கணும். சாப்பிட்டுட்டே யோசிக்கணும். நான் வந்துட்டு டிவி பார்க்குறேன். என்ன படம்னா அப்பத்தா படம். இதோட 4வது வாட்டி பார்க்குறேன். நான் வந்துட்டு அமரன் 20 டைமுக்கு மேலே பார்த்துருப்பேன். அப்பத்தா இதுதான் 4th டைம் பார்த்து முடிக்க போகிறேன். ஸோ நான் சாப்பிட்டுக்கிட்டே தான் டிவி பார்த்துட்டே தான் சாப்பிடுவேன். டிவி இல்லாமல் என்னால் சாப்பிட முடியாது. ரோஸ் அடிக்கிறேன். நேற்று எனக்கு ஆனுவல் டே இருந்ததுனால என்னால் இந்த மேக்ஸ் ஹோம்ஒர்க் பண்ண முடியல. அதனால இன்னைக்கு உட்காந்து இதை பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளோ கஷ்டம் எனக்கு மண்டியில் ஏற மாட்டேது. ஃப்ராக்ஷன் தான்ப்போ ஒரு பெரிய பிரச்சனையே. அதில் அந்த கேரி ஓவரா பாரோ தான் இப்போ கவுண்டிங்கில் ரொம்ப நிறைய மிஸ்டேக் பண்ணுவேன். அடிஷன் கூட. இப்போ லஞ்சுக்கு என்ன பண்ணுறது? ஆர்டரா? என்ன வேணும்? பிரியாணி. உனக்கு லஞ்சுக்கு பிரியாணி கேட்குதா? தயிர் சாதம் வாங்கி கொடுத்தேன். ஏன்? சண்டேனா நான்வெஜ் தான்ப்பா சாப்பிடணும். யார் சொல்லியிருக்கா அப்படின்னா? சண்டே ஒரு நாள் தானப்பா நான்வெஜ் சாப்பிடுவோம். என் மித்த நாள் சாப்பிட இறங்காதா? நீ சாப்பிட்றதே இல்லையா? வாரத்தில் 5 நாள் நான்வெஜ் சாப்பிட்டு. எப்போ சொன்னேன்? நீ சொல்லல, நீ செஞ்சல, அதுதான் சொல்றேன். நான் சொல்றேன் நான் செய்யவே இல்லை. அப்படி நீ செய்யல. ஆமாமா, அம்மா செஞ்சா நீ சாப்பிட்ட. சரி, ஆர்டர் பண்ணலாமா? என்ன வேணும் உனக்கு? பிரியாணி. எங்க அதை எடுத்து பார்க்கலாம். ஆர்டர் பண்ணலாம். என் அப்பா வந்துட்டு ஜொமேட்டோவில் ஃபுட் ஆர்டர் பண்ணார். எனக்கு 2 மணி நேரமாக நாங்கள் வெயிட் பண்ணியிருந்தோம். ஏன்னா 150க்கு ஆர்டர் பண்ணி இப்போ 3 o'clock மேலே ஆயிடுச்சு. இப்போ தான் என்னோட அப்பா வந்துட்டு ஜொமேட்டோ ஆர்டர் வாங்க போகிறாரு. பாருங்கள் எவ்வளோ நேரம், 2 hours மேலேயே ஆயிடுச்சு. இப்போ 4 o'clock ஆக போகுது. இப்போ தான் வாங்கிட்டு வராரு என் அப்பா. ஏன்னா ரொம்ப நேரமாக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவ்வளோ நேரம் கொடுக்கல. இதோட 3 பேர் வந்துட்டு ஆர்டர் கேன்சல் பண்ண போகிறேன். இவ்வளோ டிலே ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு. நான் வந்துட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் வரும்னு. எனக்கு தனியாக ஆர்டர் போட்டார், அப்பாவுக்கு தனியாக ஆர்டர் போட்டார். ஆனால் அப்பாவுக்கு வந்துட்டு வந்துடுச்சு. அதனால அதை கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுருந்தேன். இப்போ நாங்கள் வந்துட்டு ஐஸ்கிரீம் வாங்க போகிறோம். ஏன்னா எப்போயாவது தான் ஐஸ்கிரீமே சாப்பிட போகிறோம். அதனால நாங்கள் ஐஸ்கிரீம் வாங்க போகிறோம். நான் என்ன ஐஸ்கிரீம் வாங்க போகிறேன்னா வெனிலா ஐஸ்கிரீம் இல்லைன்னா ராஸ்பெரின்னு நினைக்கிறேன். இங்கே எது இருக்கோ அந்த 2 இதில் வாங்கிடுவேன். வெளியே வேறு மழை பெய்யுது, அதனால கொடை பிடிச்சிருக்கோம். பாருங்க, இப்போ நான் வேறு மலையில் பெய்கிறேன்னா மலையில் நலையிறேன். உங்கள் காரை பாருங்கள், வாட்டர் வாஷ் ஆகிடும். அப்படியே நான் வந்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகிறேன் மலையில். எனக்கு என்ன பிடிக்காத விஷயம்னா மழை பெய்கிறப்போ மண் செப்பலுக்குள்ளே போயிடுமா, அது வந்துட்டு எனக்கு காலில் குத்தும். அது நான் ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. ஐ ஹேட் சாண்ட் இன் மை செப்பல். இது வர இங்கிலீஷ் எல்லாம் பேசுது. அதனால நான் காலை எப்படி வச்சுட்டு நடக்கிறேன் பாருங்க. தண்ணி எவ்வளோ விட்டாங்க கீழே பாருங்க. ரேட்டில் கொடி ஏன் தப்பு தப்புன்னு சவுண்டு வருது? ஏய் போகாத. ஏய்
ஒரு வழியா ஐஸ்கிரீம் வாங்கியாச்சு. அப்பா ம் ஐஸ்கிரீம் வாங்குறது ஒரு பெரிய டாஸ்க். ஏன்னா வந்துட்டு எல்லா ஃப்ரெஷ்ஷாக ஐஸ்கிரீமும் பிடிக்கும். ஆனால் எதை தான் சூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. ஆனால் நான் வந்துட்டு ஒன்று யோசிக்கிறேன். எல்லாத்தையும் தூக்கி போட்டு போயிடலாமா அப்படின்னு. என்ன சொல்லிட்டீங்க? ம் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு போயிடலாம். பில் காசு கேட்டாங்கன்னா காசுக்கு பதிலாக ஒன்றா கூப்பிட்டு வந்த விட்டேன். அவங்கள கொடுத்துடலாம். ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். கால்லாம் வலிக்குது. காலில் வலிக்கிறேன். அப்போ எதுக்கு கடைக்கு போகிறேன்? ஐஸ்கிரீம் நான் தானே செலக்ட் பண்ணணும். அப்படி கஷ்டப்பட்டு நடந்து போய் செலக்ட் பண்ணணுமா? அப்படி போய் ஐஸ்கிரீம் சாப்பிடணுமா உனக்கு? ஐயோ ஆமாம். கொடு இந்த இந்த கொடு. என்னது? ஏய், ஏய் நான் வந்துட்டேன். ரெண்டு கொடுங்க. ஏய் இதுல ஆர்டர் இருக்கா என்ன? ஓ போ, என்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது. உங்கள்கிட்ட மட்டும் அத்தனை இருக்குது. அப்பா அம்மா வராப்பா. முடிஞ்சுக்கலாம் முடிஞ்சுக்கலாம். எங்க யாரையும் காணோம், இருட்டா இருக்கு. யாரையும் காணோம். சரி நான் போறேன். பாய். நீ எப்ப போன? நான் போறேன்னு சொல்லிட்டு உள்ளே தான் நின்னேன்.